என்னுடைய பிள்ளைகளே, உங்களுக்கான இன்றைய வசனம்: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் எப்படி இந்த பாதையில் போகப் போகிறேன், எப்படி இந்த பிரச்சனைகளை சமாளிக்கப் போகிறேன், ஒன்றுமே புரியவில்லை என்று நினைக்கிறீர்களா? கலங்காதீர்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த புதிய மாதத்தில் புதிய வழியை உங்களுக்கு திறந்து கொடுப்பேன். ஆசீர்வாதத்தின் வாசல் உங்களுக்காக திறக்கப்படுகின்றது. தொழிலில், படிப்பில், குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல், கலக்கமும் திகைப்பும் இல்லாமலும் பாதுகாத்துக் கொள்வேன். உன்னை குறை சொல்பவர்கள் எத்தனை முறை வேணும் என்றாலும் சொல்லட்டும், அதை எண்ணி நீ உன் கனவை இழந்து போகாதே. குறைகள் இருக்கலாம், நீ முன்னேறி வா, நான் உன் உடன் இருக்கிறேன். நீ இப்பொழுது படும் பாடுகளுக்கு இயேசு உன்னை சீக்கிரத்தில் ஆசீர்வதிக்கப் போகிறார். சோர்ந்து போகாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கடன், தோல்வி, பயம், ஏமாற்றம், உடல்நிலை பிரச்சினை, தொழில் நஷ்டம் போன்றவைகளால் சோர்வடைந்து மனம் நொந்து போய் இருக்கீங்களா? இன்றைய நாளில் நான் உங்களுக்கு தரும் வாக்குத்தத்தமாவது: கலங்காதீர்கள், அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம். வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? எனக்கு எதுவும் இன்னும் கிடைக்கவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி கலங்காதே. நீ அழைக்க பட்டத்தை நான் உனக்கு நிச்சயமாகவே காட்டுவேன். திடமனதாயிரு.